வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல புதுமையான நிகழ்வுகள் நடைபெற காத்திருக்கு. ஆட்சியை பிடிப்பதற்காக இப்படியெல்லாம் அரசியல் கூட்டணிகளை அமைப்பார்களா என்கின்ற அளவிற்கு அதிர்ச்சி தரும் பல திருப்பங்கள் அடுத்த மாதம் நடைபெற இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அறிவுத்திறன் கொண்டவர் மருத்துவர் ராமதாஸ் என பெயர் பெற்றவர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வருமுன் அறிந்து அதற்கு தீர்வையும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவனாக திகழக்கூடியவர்தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கி அதனையும் வளர்த்து ஆளாக்கியவர் மருத்துவர் ராமதாஸ். இன்றைய அரசியல் சூழ்நிலையில மிகவும் மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவராக இவர்தான் இருந்து வருகிறார். ஆனால் கடந்த 6 மாதங்களாகவே மருத்துவர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மிகப்பெரிய போர் சூழல் ஏற்பட்டு நாள்தோறும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே ஒரு பெண்மணியுடன் திருமணம் செய்து கொண்ட நிலையில தனக்கு கிடைக்கும் பணம் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையுமே அந்த பெண்மணி பெயர்ல எழுதி வைக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரில்தான் குடும்ப சண்டையானது அரசியல் சண்டையாக மாறிவிட்டது என்பது திரைமறைவு செய்தியாகும். இந்த நிலையில தான் நீயா நானா என மருத்துவர் ராமதாசும் மருத்துவர் அன்புமணியும் மிகப்பெரிய போர்க்களத்தை நடத்திட்டு இருக்காங்க. இருவரும் சமரசம் ஆகிவிடுவார்கள், இது குடும்ப சண்டைதான் என்று அனைவரும் கருதி வந்த நிலையில நாளுக்கு நாள் இந்த சண்டையானது உச்சகட்டத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுது தந்தை மகனுக்கு இடையேயான போர்க்களத்துல மகன் அன்புமணிதான் வெற்றி படிக்கட்டுகளை நோக்கி ஏறி வருகிறார். கட்சியின் இளைய தலைமுறையினர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணிக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் அன்புமணிதான் என தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கு. இது மட்டுமல்லாமல் பீகார் தேர்தலை மையமாக வைத்துதான் மாம்பழ சின்னத்தை அன்புமணி தரப்பினர் சூசகமாக பெற்றிருக்காங்க. தற்பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தாலும் புதுச்சேரியில் தேர்தல் நடந்தாலும் அன்புமணி தலைமையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் மாம்பழ சின்னம் உரியது என தேர்தல் கமிஷன் அறிவித்ததாக தெரிகிறது. இதற்கிடையே மருத்துவர் அன்புமணியை எதிர்த்து மருத்துவர் ராமதாஸ் போராடி வரும் அனைத்து சூழ்நிலைகளிலும் அவருக்கு எதிர்மறையாகவே நடைபெற்றுட்டு இருக்கு. மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு தான் தர வேண்டும் என தேர்தல் கமிஷனுக்கு 250 பக்கம் கடிதத்தை எழுதி கொடுத்த நிலையில தற்பொழுது அந்த சின்னம் தங்கள் கைக்கு வராது என ராமதாஸ் ஒருவித பயத்துல இருந்துட்டு இருக்காரு. இதற்கிடையே வயது மூப்பு காரணமாக ராமதாஸ் தரப்புல அவரால் அதிவேகமாக செயல்பட முடியவில்லை. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகளும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மருத்துவர் ராமதாஸ் பின்னணியில இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மருத்துவர் ராமதாஸ் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியையும் செஞ்சுட்டு வராரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவர் அன்புமணி ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையுமே செஞ்சுட்டு இருக்காரு. எனவே திமுக பக்கம்தான் கூட்டணி வைக்க வேண்டும் என முடிவெடுத்த ராமதாஸ் அவர்கள் இது தொடர்பாக முயற்சிகள் எடுத்தபோது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வலுவாக இருந்துட்டு இருக்கு. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டுவிட்டு ராமதாசுடன் கூட்டணி வைக்க திமுக மேலிடம் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன செய்வது என்பது குறித்து முடிவு எடுக்காத பரிதாப நிலையில மருத்துவர் ராமதாஸ் தள்ளப்பட்டிருக்காரு. இதற்கிடையே அதிமுக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சியை தவிர முக்கிய கட்சிகள் எதுவும் இணைப்பில் இல்லை. அந்த வகையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுகவுடன் கூட்டணி சேர்க்க வேண்டும் என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விருப்பமாக இருந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல வியூகங்களை அமைத்தும் கொடுத்துட்டு இருக்காரு. முதற்கட்டமாக தந்தை மகன் ஆகிய இருவருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில அது பலிக்காமல் போயிருக்கு. தற்பொழுது இந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக மாற்றுவதற்காக புதிய திட்டங்களையும் வகுத்துட்டு இருக்காரு.
மருத்துவர் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேரும் பட்சத்துல மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவை அதிமுகவுடன் இணைப்பது என ஆலோசிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் பல முரண்பாடுகள் நிலவுவதாகவும் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் புதிய செயல் திட்டங்களுக்கு வடிவம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில புதிய கட்சி ஒன்றை தொடங்கி அதன் மூலம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற ஆலோசனைகள் இருந்துட்டு இருக்கு. இதன் நிமித்தமாக தான் ஐயா பாமக என்ற பெயர்ல புதிய கட்சியை தொடங்கி அதனை தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்து அதிமுகவுடன் கூட்டணி சேர வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் இது மிகவும் புதுமையான ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுது. தந்தை ராமதாஸ் தலைமையிலான ஐயா பாமக அதிமுக ஆதரவில் செயல்படும் பட்சத்துல மகன் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கும் நிலையில ஒரு விசித்திரமான கூட்டணியாக இது பார்க்கப்படுகிறது. தேர்தல் சமயத்தில் இது தொடர்பாக எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள், பத்திரிகை நிருபர்களின் கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறார்கள் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணியில மருத்துவர் ராமதாசும் மருத்துவர் அன்புமணியும் இணைய போகிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மையான நிலவரமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய ரகசிய செய்தி ஒன்று இருக்கிறது. அதாவது அதிமுக பாஜக இடையே மிகப்பெரிய பணபேரம் பேசப்பட்டுதான் இந்த கூட்டணி உருவாக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. தமிழக வாக்காளர்களை பொறுத்தவரையில் நடிகர் கவுண்டமணி சொன்னது போல அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை என்பது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியாகும். இது போன்ற அரசியல் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை முன்னதாக அறிந்து கொள்ள தமிழ்நாட்டின் முன்னணி இணையதளமாக இருக்கக்கூடிய ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.